வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் இங்கு ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் பொங்கல் திருவிழாவுக்கு வந்திருக்கின்றோம். இன்று இங்கே மிகவும் சிறப்பான முறையில் பொங்கல் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா சிட்னி தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதியிலே இன்றைய தினம் இந்த மிகவும் சிறப்பாக யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கமும் அவர்களுடன் இணைந்து பல்வேறு நிறுவனங்களும் நடாத்தும் இந்த பொங்கல் திருவிழாவில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இன்றைய தினம் என்னவாறு இந்த பொங்கல் தினம் இடம்பெறுகிறது, என்னென்ன நிறுவனங்கள் இதில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள், இவ்வாறான பல விஷயங்களை உள்ளுக்கு போய் பார்ப்போம். பலரிடம் கதைத்து பார்ப்போம். வாருங்கள். இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிட்னி ஸ்ரீ என்ற இந்த தளத்தினூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவோம். என்னென்ன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது என்பதை பார்த்து கொண்டு வருவோம். பல்வேறு நிறுவனங்கள் இங்கு இருக்கிறார்கள். நான் அவர்களை அதிக நேரம் நான் கதைத்து இந்த உங்களை குழப்பாமல் நேரடியாக பொங்கலுக்கு செல்வோம். இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிட்னியில் பல்வேறு இடங்களிலும் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது, நீங்கள் அறிந்ததே. அந்த வகையில் இன்று இங்கே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதியில் இந்த பொங்கல் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தெரிந்த நண்பர்களும் இருக்கிறார்கள், அவரோடமும் பேசுவோம். வாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாமா. இன்றைய காலநிலையும் மிகவும் சிறப்பான ஒரு காலநிலையாக காணப்படுகிறது. போயிருந்த நிலையத்துக்கு அண்மையில் ஆன்மீகத்திற்கும் இந்த இடத்துல பெண்டல்வே என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்ப்போம். மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தைப்பொங்கல் தமிழ் ஃபெஸ்டிவல் சிட்னி தமிழ் மரபு திங்கள் 2025 என்று தலைப்பிடப்பட்டு இந்த பொங்கல் திருவிழா இடம்பெறுகின்றது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். மரபு திங்கள் தமிழ் மரபு திங்கள் 2025 தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் 2025 தைப்பொங்கல் தமிழர் திருநாள் சிட்னி. பொதுவாக தைப்பொங்கல் என்றாலே தைப்பிறந்தாலே உலகின் பல பகுதிகளிலும் மிகவும் சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகின் இந்த கோலத்தின் மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, சைட், முன்னுக்கு பின்னுக்கு இவ்வாறாக அத்தனை இடங்களிலும் தமிழர்கள் வாழும் எல்லா பகுதிகளிலும் பாருங்க, இந்த பக்கம் முழுக்க தமிழ் கடைகள் இருக்கு. மிகவும் சந்தோஷம். ஏற்கனவே இங்கு இன்று பல கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது. பாருங்க, தமிழ்ல ஆனா ஆவண்ணா 46 கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகள் வைத்து பொங்கி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பா இருக்கிறது. வாங்க நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு போவோம். உரிமையாளரை தற்பொழுது இங்கே வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 44, 43 மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு போவோமா, நேராக பார்த்துக்கிட்டு போவோம். நாங்கள் இதுல விமல் டைனிங் அவர்களும் தங்களுடைய பொங்கலை வைத்திருக்கிறார்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், சிறப்பாக நீங்கள் அதனை வருங்கக்கூடியவரால் அந்த வகையில் வணக்கம். நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாமன அறிவிப்பாளர் இங்கே நிற்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எந்த நிறுவனம் சார்பாக இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? ஹட்டன் ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியின் சார்பாக, பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம்.
மேலும் உங்களுக்கு இனிய தைப்பொங்கல் உங்களுக்கும் நேயர்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அந்த வகையில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கூறுங்கள், எவ்வாறு இருக்கிறது என்று இந்த திருவிழாவை? நான் நினைக்கிறேன் போன முறையெல்லாம் நான் இங்கே இல்லை, ஆனால் இந்த முறையை பார்க்கிற பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. இது இலங்கையில் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி செய்கின்ற ஒரு பொங்கல் விழா போல காட்சி அளிக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள், மற்றது வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே ஒன்றாக கூடி மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே தமிழர் திருநாள் உலகளாவிய ரீதியில் பல பகுதிகளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ஆஸ்திரேலியா செல்லமாக சிட்னி என்று அழைக்கப்படும் இந்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள முக்கிய பகுதியிலே தமிழர்கள் பெருவாரியாக வாழும் பெண்டிலியல் பகுதியில இப்படி ரோட க்ளோஸ் பண்ணி கம்பலான் கவுன்சிலின் ஆதரவுடன் செய்கிறார்கள். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் லெஸ்லி. வணக்கம். உங்களுக்கு முதலில் ஆரம்பத்திலேயே தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை இங்கு கண்டதில் மிக சந்தோஷம். பொதுவாக உங்களை சிட்னியில் எந்த ஒரு தமிழர் நிகழ்விலும் கண்டுகொள்ளலாம். அந்த வகையில் இன்று சொல்லுங்கள், எவ்வாறு இருக்கிறது? நீங்களும் ஒரு அமைப்பாளராக இருக்கின்றீர்கள் நினைக்கிறேன். சொல்லுங்கள். நான் அமைப்பாளராக இல்லை, தனிப்பட்ட முறையில் சந்தோஷமா இருக்கு. நிக்க நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து பொங்கல் செய்வது நல்லா இருக்கு. உண்மையிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்கிறதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பாடசாலைகள், இலங்கையில் நீங்கள் பல்வேறு பாடசாலைகளுக்கும் ஆங்கிலம் கற்பிப்பது, குறிப்பாக தமிழர் பகுதிகளில் உள்ள தாயகத்தில் தமிழர் பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆங்கிலம் கற்பிப்பதில் மும்முரமாக செயற்பட்டு வருகிறீர்கள். எவ்வாறு அந்த செயற்பாடுகள் இருக்கிறது, அதை சொல்லுங்களேன். ஏற்பாடுகள் உங்களை பொறுத்தவரையும் ஒன்று எங்களோட திட்டங்கள் விரிவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இரண்டாவது நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நல்ல பருபொருள்கள் கிடைத்து வருகிறது. ரெண்டையுமே சொல்லலாம். உதாரணமாக முல்லைத்தீவு ஜோன் இந்த முறை 59% ஓலவெல்ல இங்கிலீஷ் பாஸ் பண்ணியிருக்கணும். 14-15% என்ற நிலைமையில தான் 6 வருஷம். மடுவில் கூட 48% பாஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கூட இப்ப இருக்கிற கவனம் கூட அம்பாறை மாவட்டத்தில் இதுவரையில் ஒரு 40 பாடசாலைகளுக்கு நாங்கள் ஆசிரியர்கள் அதுல ஒரு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் எடுக்கும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த இந்த 3 ஏரியால தான் கூட போக்கஸ் இருக்கு. இப்ப புதிதாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அவர்கள் இந்த திட்டத்தில, ஆங்கிலத்தை கற்பிக்கும் அந்த திட்டத்தில பங்கேற்க விரும்பினால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ளலாம், என்ன செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம்? பங்கேற்பது எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. அங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஃபாரின் பார்ட்னர்ஸ் என்று ஆங்கிலத்தை சரியான முறையில உச்சரித்து கதைக்கக்கூடிய ஆட்களை அவங்களுக்கு ஹெல்ப்பர்ஸா போகலாம். அது அவையோட டீச்சிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னால் அங்க நாங்கள் ட்ரெயின் பண்ற ஆட்கள் ட்ரைனிங் முடிச்சா மட்டும் காணாது, தொடர்ந்து அவைகள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக எங்களுக்கு வாலண்டியர்ஸ் கூட போகிறாங்க. நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடன் நீங்கள் எனக்கு தெரியும். நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தளத்துல உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். நான் லெஸ்லியோட அந்த தொடர்பை ஏற்படுத்தி வைக்கிறேன். அதாவது தொண்டர்கள் அங்க படிப்பிக்கிறதுக்கு நல்ல டீச்சர்ஸ் தேவை. இங்க இருந்து கூட ஆன்லைன்ல கூட செய்யலாம், அப்படித்தானே? ஆமா, ஆன்லைன்ல தான் செய்யும். ஆன்லைன்ல நீங்க உலகத்தில் எந்த பகுதியிலாலும் இந்த ஒரு நல் காரியத்துக்கு முன் வந்து செய்யுங்க என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி லெஸ்லி. உங்களுடைய அந்த நீங்க பல செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டீர்கள். அது முக்கியமாக அந்த கற்பிப்பது என்பது உண்மையிலே தேவை. அதுவும் ஆங்கில கல்வி முக்கியமாக உலகில் எந்த பகுதியில், இலங்கையில் கூட இப்பொழுது ஆங்கில கல்வி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அது சிறம்பட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி லெஸ்லி. இன்று கண்டதில் நல்ல சந்தோஷம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சிகளா. இன்று நீங்கள் இங்கு யாழ் மருத்துவ பீடம் பழைய மாணவர்கள் சொல்லலாமா, இல்ல கிராஜுவேட்ஸ் என்ற வகையில இந்த பொங்கலை செய்திருக்கிறீர்கள். பொங்கியாச்சலா? பொங்குது, பால் பொங்குது. பொங்கலோ பொங்கல். மிகவும் சிறப்பா இருக்கு. சொல்லுங்கள், உங்களுடைய
மொழியில் சொல்வதாக இருந்தால், வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் எவ்வாறு இருக்கிறது இன்றைய தினம் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடா வருடம் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. அந்த வகையில் நீங்கள் என்னென்று ஃபீல் பண்றீங்க? ஒரு விடயம் நம்ம தமிழ் மக்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு அவசியம். ஏனென்றால் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தினம் எங்களுக்கு தேவைதானே. அத்துடன் பல அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வை செய்வது ஒரு மகிழ்வை கொடுக்கின்றது. அது வழமையாக இதுவரையும் ஒரு வெவ்வேறாக நடந்து கொண்டிருந்த போதும் இம்முறை பல அமைப்புகள், நான் நினைக்கிறேன் 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இங்கு ஒருங்கிணைந்து எத்தனையோ பொங்கல் பானைகளை வைத்து பொங்குவது மிகவும் பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவ்வளவுதான் தேவை. நிச்சயமா அதுதான் தேவையான விஷயம். இந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதான் தேவையான விஷயம். அதுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒற்றுமையாக பலரும் சேர்ந்து, அதுவும் உலகளாவிய ரீதியில் எல்லா இடத்தையும் பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக நடக்குது. சிட்னி மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு நாட்களிலும் நடைபெற்றுக் கொண்டு இன்னும் சிறப்பா இருக்கு. இந்த தை பிறந்தால் கொண்டாட்டம் தான் முதல். அது வகையில மிகவும் சிறப்பா இருக்கலாம். வேற ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய சொல்லுங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இல்ல, இப்ப எங்கட தமிழ் மக்கள் மிகவும் ஆதிக்குடியினம். நாங்க ஒரு காலத்துல எங்கட தமிழ் இனத்தை சொல்லினம் ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து அந்த ஆதிக்குடியினத்தின் இப்படியான ஒரு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. உண்மையிலேயே அதிலும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் இப்பொழுது ஹெரிட்டேஜ் மந்த்னு சொல்லி, அது குறிப்பாக UK, மற்றது USA, கனடா, ஆஸ்திரேலியாவில் கூட அரசு அங்கீகரித்திருக்கிறது. அந்த வகையில் அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. தொன்மை கொண்ட இந்த மொழி மற்றவர்களுக்கும், உலகில் வாழும் மற்ற மொழி பேசுபவர்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மக்கள் புலம்பெயர்ந்திருப்பதால் ஒரு அடையாளம். தமிழர்களின் பாரம்பரிய எங்கட ஆதி குடியேற்றமான எங்கள்ட ஒரு பாரம்பரிய நிகழ்வு. அது ஒரு பெருமையா இருக்கக்கூடிய வீதியை மறைச்சு சிட்னி மாநகரில் இப்படி செய்யறது உண்மையாக அவங்களுக்கு பெருமையா இருக்கின்றது. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தமிழர்கள் எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க ஏதாவது பேச போறீங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ. சந்தோஷமாக கொண்டாடுங்கள். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பேச போறீங்களா? சொல்ல போறீங்களா உங்களுடைய கருத்துக்கள்? ஓகே, வாழ்த்துக்கள். அருமையாக பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்து இந்த பொங்கலை செய்து கொண்டிருக்கும் பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே ஸ்டார்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ரீஹாபிலிட்டேஷன் கோச்சர் அந்த நிறுவனம் இன்னும் வைத்துக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள், அப்படியே பார்த்து கொண்டு போவோம். எங்கள் பக்கம் அன்பாலயம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாலயம் சிறப்பாக அன்பாலயம் நிறுவனம் பல்வேறு செயற்பாடுகளில் தாயகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள். அந்த வகையிலே அன்பாலயம் இங்கே நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் சங்கத்தினரும் இருக்கிறார்கள். நீங்கள் பேச போறீங்களா? இன்றைக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? வாழ்த்து நிகழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கு எனது இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இந்த தளத்திலே நீங்கள் இன்றைய நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் சிட்னி பெண்டலில் இடத்துல மிகவும் சிறப்பாக இந்த பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எந்த நிறுவனத்தை சேர்ந்து இந்த பொங்கலை இன்று? நாங்கள் அறம் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறோம். அறம் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லுவீங்களா? அறம் ஃபவுண்டேஷன் நாங்கள் நிறைய சேரிட்டி ஒர்க்கள் ஸ்ரீலங்காவிலையும் இங்கேயும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதான் நாங்கள் ரீசெண்டாக தொடங்கினாங்க. போதான் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வேலைகளையும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. மிக்க சந்தோஷம். அந்த வகையில் இன்று இந்த பொங்கல் தினத்தை பற்றி உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறது. போன வருஷம் தொடங்கி இந்த வருஷத்துக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சந்தோஷமா இருக்குது. எல்லோரும் ஊர்ல எப்படி பொங்கல் சேர்ந்து எல்லாரும் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு அதை விட இன்னும் அடுத்த கட்டத்தில் இவ்வளவு சனத்துல நாங்கள் ஊர்ல கொண்டாடுறோம் இல்லையா? கோயில்ல அதை விட பெருசதான் நாங்க கோயில்களுக்கு போனோம்னா இப்படி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நாங்க ஊர்ல அந்த ஒரு இது வருது இங்க.
உண்மையிலேயே பாராட்டுக்கள், நன்றி. உங்கள் செயற்பாடுக்கும் அங்கு அறம் என்ற அறக்கட்டளை ஊடகமாக பல விஷய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்தி வணங்கி மென்மேலும் உங்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இன்றைய பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த தளத்திலே போய்கொண்டிருக்கு. அதாவது சிட்னி ஸ்ரீ என்ற இந்த யூடியூப் தளம் ஒன்று அதில் போய்கொண்டிருக்கு. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்து. நன்றி. உங்களுக்கும் நமது வாழ்த்து. ட்ரீம்ஸ் ஜுவல்லரி வச்சிருக்கின்ற இங்கால பல்வேறு நிறுவனங்கள், நான் கூட இன்றுதான் இந்த நிறுவனங்கள் பற்றி அறியக்கூடியதாக இருக்கிறது. இறக்கை கல்விசார் தன்னார்வ அமைப்பு ஆஸ்திரேலியா இந்த நிறுவனம் மனித நேயத்தால் கைகோர்க்கும் கல்வியின் வளர்ச்சிக்கு நிறுவனம் சொல்லி நிறுவனம் இவ்வாறாக பல நிறுவனங்கள் இங்கு தமது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ATCC ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு முதலில் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தைத்திங்கள் வாழ்த்துக்கள். இன்று ஒன்று கூடி உலக தமிழர்கள், சிட்னி தமிழர்கள் ஒன்று கூடி என்று நடத்துகின்ற இந்த பொங்கல் விழாவில் நாங்கள் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் சார்பாக கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கு மனோன்னை அவர்களும் இருக்கின்றார். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கும் எமது வாழ்த்துக்களை, தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல உலகம் பூராவும் இந்த பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, சைட்டில் முன்புக்கு எல்லாம் இடமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாக அந்தந்த அரசுகள் அங்கீகரித்திருக்கிறது. பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆஸ்திரேலியாவில் கூட மரபு திங்கள் என்று சொல்லி இதனை அங்கீகரித்திருக்கிறார்கள் அரசு மூலமாக. அந்த வகையில் ATCC என்ற வகையில், ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் என்ற வகையில் நீங்கள் எவ்வாறு பெருமைப்படுகின்றீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ராஜீவன். நிச்சயமாக இந்த தடவை ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் உட்பட பலர் வாழ்த்து செய்திகளை தெரிவிக்கும் பொழுது ஜனவரி மாதத்தை தமிழர் பாரம்பரிய மரபு மாதமாக அறிவித்து அங்கீகரித்து செய்திருப்பது உண்மையில் ஆஸ்திரேலிய தமிழர்களாகி எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு செயலாகவே கருதுகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த ஜனவரி ஹெரிட்டேஜ் மந்த், அதாவது திங்கள் மரபுரிமை மாதமாக உத்தியோகபூர்வமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அது சம்பந்தமான வேலை திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை சார்பாகவும் அனைத்து தமிழ் அமைப்புகள் சார்பாகவும் தொடர்ந்தும் அந்த முயற்சியை நாங்கள் ஒற்றுமையாக முன்னெடுப்போம் என்று நாங்கள் இந்த கட்டத்திலே உறுதி கூற விரும்புகின்றோம். நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே உங்கள் போன்ற பல நிறுவனங்கள் முயற்சி காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ATC என்ற ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் பற்றி சொல்லுங்க. அதை பற்றி உங்களுடைய அடிப்படை. ஆமாம், ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை 2009க்கு பிற்பாடு, எமது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அரசியல் ரீதியாக எமது தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் சர்வதேச உலகத்துக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் உருவாக்கப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக ஆஸ்திரேலிய தமிழர் காங்கிரஸ் இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டும். எல்லா ஆஸ்திரேலிய தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருப்பது எங்களுக்கு ஒற்றுமையை, பலத்தை காட்டுகிறது. அது தமிழ் மக்களுக்கு உறுதி சேர்க்கும், வலு சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கின்றோம். நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தர முடியுமா? உங்களுடைய பெயர் சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய பெயரை. ரஜீவன், ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை. இங்கே மனோ அன்னை இருக்கிறார், அவரும் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை சார்பாக எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். நன்றி. நன்றி ரஜீவன். நன்றி மனோண்ணா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் சேவை நடைபெறுவோம் என்று வாழ்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எனக்கு இந்த சமய தந்தமைக்கு நன்றி. நன்றிகள் உங்களுக்கு. வணக்கம். உங்களுக்கும் எனது அன்பான இனிய தமிழ் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. மாணி
மானிப்பாய் இந்து மகளிர் மற்றும் ஆண்கள் கல்லூரி சார்பாக இந்த பொங்கல் பொங்கி நிறைவுக்கு வந்து விட்டது. அந்த வகையில் சொல்லுங்கள், எவ்வாறு உங்களுடைய அனுபவங்கள் எவ்வாறு இருக்கு? இது மானிப்பாய் இந்து கல்லூரி, மானிப்பாய் மகளிர் கல்லூரி பல காலமாக இந்த ஆரம்பத்திலிருந்தே இந்த பொங்கல் நிகழ்வுக்கு கலந்து கொண்டு ஸ்தாபிக்கிறது. இன்று எமது மகளிர் கல்லூரி இந்து கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து இந்த பொங்கலை சிறப்பிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் வந்து சிறப்பிப்ப எல்லோருக்கும் நன்றி. உண்மையிலே எனக்கும் உங்களுக்கும் அதாவது தொடர்ந்து நீங்கள் போன வருஷம் வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல் வருஷம் எல்லா நாளும் உங்களுடைய பாடசாலை இப்படியான நிகழ்வுகளில் பங்கு பெற்றுறீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடசாலைக்கும் பல்வேறு தொண்டுகளை செய்து வருகிறீர்கள். வருடம் நடாத்தும் அந்த கலை நிகழ்ச்சி மூலமாகவும் அதில் பற்றி ஏதாவது சொல்ல போறீங்களா? நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய மானிப்பாய் இந்து கல்லூரி மகளிர் கல்லூரி சேர்ந்து சில இசை நிகழ்ச்சிகள், வேறு கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து அதனால் திரட்டப்படும் பணத்தை நம்முடைய பள்ளிக்கூட முன்னேற்றத்திற்கும் அங்கு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு உதவி செய்தும் தொடர்ந்து செய்து வருகிறோம். நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய அந்த சேவை தொடரும் என்று வாழ்த்துறேன். அதே நேரத்தில் இந்த தமிழர் திருநாளில் உங்களுக்கும் உங்கள் பாடசாலை பழைய மாணவர்கள் மற்றும் அங்கு கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நன்றி சரி. வணக்கம். உங்களுக்கு எமது அன்பான இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள எல்லோருக்கும் தமிழ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. இன்று எல்லாரும் பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உங்களோட பழைய மாணவர்கள், பழைய மாணவிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல சிட்னியில இந்த இடத்தை வந்து பொங்குறதுக்கு உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் பார்க்க நல்ல தமிழர் பாரம்பரிய உடையில் வந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க பொங்கிட்டு தான் எல்லாம் இனித்தான் பொங்க போகுது. பார்க்க நல்ல ஆசையா இருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கிறது இன்றைய தினம் இங்கு பாடசாலை சார்பாக? எந்த பாடசாலைன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து. பழைய மாணவர்கள் சங்கம் ஆஸ்திரேலியா. இந்த தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் செய்வதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நிறைய நண்பர்களை காணக்கூடியதாக உள்ளது. நான் எனது நண்பியிடம் கொடுக்கிறேன், அவரும் எதுவும் சொல்லுவா. நன்றி. உங்களுக்கும் எனது அன்பான இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க. பேரையும் சொல்லி போட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் அஞ்சனா. இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்க நடக்கிறத பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்குது. அதோட இதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்றது எங்களோட ஒரு 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 பெரிய விஷயமா நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் இது ஸ்கூலுக்காக இல்லை, எங்களோட கம்யூனிட்டிக்காகவும் எங்களால் ஏழுமானதை நாங்கள் திருப்பி எங்களோட பண்பாடு, எங்களோட கல்ச்சருக்கு கொடுக்கறதுக்காகவும் இது செய்கிறோம். இப்படியான விஷயங்களை கூட செய்யறதுக்கு எங்களுடைய விஷஸ் உங்களுக்கு தேங்க்ஸ். நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். இப்படியான நேரத்தில் எல்லாரும் வந்து இந்த பாருங்க எல்லாம் போகுது. அதை வேற சாட்சி பண்ணி கேட்கல. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மீண்டும் உங்களை இன்னும் ஒரு அருமையான ஒரு பொங்கல். நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக இந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக சிட்னி என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த சிட்னி நியூ சவுத் வேல்ஸ் மாநில தலைநகரில் உள்ள பெடல் ஹில் என்று அடுத்த இந்த வீதியை மறைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது நான் நினைக்கிறேன் 2ஆம் தரம் இந்த மாதிரி பெரிய அடுப்பில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு கம்ப்ளைண்ட் கவுன்சில் மிகவும் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இப்பொழுது எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடைத்திருக்கிறார், தமிழர் ஒருவர். அது கூட எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவியாக இருக்கும். அந்த வகையில் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு அமைப்பாளர் என்ற வகையில் உங்களை பற்றி சொல்லுங்கள். மற்றது எவ்வாறு இது சாத்தியமாக இருந்தது, என்னென்ன நிறுவனங்கள் இதற்கு இணைந்து செய்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் ஒரு சின்ன ஒரு. நிச்சயமா உங்களது சேவையும்
நான் உங்களது வீடியோ அதுகளையும் நான் பார்க்கின்றது. நிச்சயமாக இந்த தமிழர் சிட்னி பொங்கல் பெண்ணிலே இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா இது ஒரு நேற்று ஆர்கனைஸ் பண்ண இந்த இது இல்லை, இது போன வருடமே இதுக்குரிய ஆயத்த வேலைகளை ஆரம்பித்து கம்பலான் கவுன்சிலுக்கு ஒரு அப்ரூவல் எங்களது ரிக்வெஸ்ட்டை போட்டு ஒரு அப்ரூவல் எடுத்து அது ஒரு நல்ல ஒரு ப்ரோசஸ். அவங்களோட அந்த கவுன்சில் அவர்களோட கதைச்சு அவர்களுக்கான தேவையான அந்த அதுக்குரிய நிச்சயமாக சொல்லுங்க. அந்த அப்ரூவலை எடுத்தது ஒரு நல்ல ஒரு அந்த அவர்களது ஆதரவும் கவுன்சிலர் இப்பொழுது எங்களது தமிழர் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றதும் எங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் ஒன்று, நல்ல விஷயம் ஒன்று. ஆகவே உம்மோடு இன்றைய இந்திய பொங்கல் நிகழ்விலே கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்தது 108, ஆனால் அதுக்கு சற்று குறைவான ஆர்கனைசேஷன் மற்றது பிஸ்னஸ்கள் இதில் ஜாயின் வந்திருக்கின்றார்கள். அவங்க எல்லோருக்கும் நாங்கள் இதை எங்களுக்கு காட்டுகின்றது என்ன, நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில அது பாராட்டுகள் அறிவு. உண்மையில வருடம் மிகவும் சிறப்பாக முந்தி அரவாசின்னா இப்ப கிட்டத்தட்ட 100 பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா, இப்ப இதுல நாங்க நிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்தது நாங்கள் செய்தது கிட்டத்தட்ட 67 பானைகள். இந்த அது ஒரு அடுத்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே இது இப்படியான நிகழ்வை நிச்சயமாக தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாருடன் சேர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது ஒரு நல்ல நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றது. நன்றி அறிவு. உண்மையிலேயே இந்த வருடம் நான் இலங்கை சென்ற பொழுது உங்களோட நண்பன் சிங் அவர்களை சந்திக்கக்கூடிய இருந்தது. அவரால் என்ன எல்லா இடமும் கொண்டு தெரிஞ்சார். உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கம் ஐயா. சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே தமிழர் வர்த்தகர்கள் இதில் இருக்கிறது தான் தமிழர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சேர்ந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயம் அல்ல. ஒவ்வொரு இடத்தையும் அதை பார்க்கக்கூடிய அந்த வகையில் நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கு பெண்டிலில் இருக்கின்ற அனைத்து வர்த்தகர்களும் சிட்னியில் வாழ்கின்ற இருக்கின்ற அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் எம்மோடு இந்த நிகழ்விலே பங்கேற்று என்பது ஒரு மிகுந்த ஆதரவு. அவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் இந்த நிகழ்வை நடத்துவது ஒரு மிகவும் கஷ்டமான விஷயம். நிச்சயமாக இந்த வீதியை க்ளோஸ் பண்றது கூட அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் செய்யல. இப்ப கவுன்சில் கேட்கும் என்ன முதலாவது விஷயமா வீட்டாம் போய் தரும் போது நாங்கள் ரோட் க்ளோஷர் நிச்சய போறோம், நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்ற அவையில் ஓ மட்டும் சொல்லி பிரச்சனை முடியும். நிச்சயமாக இந்த வகையிலே நான் இப்பொழுது நிற்கின்ற இடம் ராஜா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு அவர்களது இந்த பொங்கல் ராஜா சூப்பர் மார்க்கெட் இந்த பக்கம் அவர்கள் கூட நிச்சயமாக ஒரு பங்காளிகளாக இருப்பார். நிச்சயமாக அவர்களும் இதுல ஒரு பெரிய பங்கு என்று சொல்லலாம். அந்த வகையிலே எல்லோரும் நீங்கள் இப்படியான ஒரு பொங்கல் நிகழ்வு செல்வதற்கு நான் கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வேணும். நிச்சயமாக இந்த வருடம் மிகவும் அதைவிட கூட போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களது மக்களது ஆதரவு, தமிழ் மக்களின் ஆதரவு இதில் ஒன்றுபட்ட நிகழ்வை இதில் காட்டுகின்றது. நிச்சயமாக அதுதான் தமிழர்களுக்கு இப்பொழுது தேவையான விஷயம். எப்பொழுதும் தேவையான விஷயம் ஒற்றுமையாக இருந்தால் அந்த பலம் எங்கேயோ போய் சேர்ந்துரும். அது இன்று இங்கே நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்விலே நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக அதை பார்க்க கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. அறிவு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கையில பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறீங்க. இவ்வளவு பேரும் பங்காளர்களா? இது இவர்கள் இதிலே பங்காற்றி கொண்டிருக்கின்ற அமைப்புகளின் ஒரு அதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போய் பேசி அவரோடு கதைப்பது என்பது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி. அவர்கள் அடுத்த இடமும் இல்லை அதுக்கு அடுத்த இடமும் தொடர்ந்து வருகின்ற வருடங்களுக்கு அவர்களது ஆதரவு வேணும். ஆகவே அவர்களுடைய இந்த தொடர்பு நிச்சயமாக தேவை. ஆகவே அந்த நிகழ்வை இப்பொழுது நான் போய் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களது சேவையும் மிக நல்லது. உங்களது வீடியோ மிக சிறப்பாக அமைகின்றது. உங்களது வீடியோக்களும் மிக சிறப்பாக அமைய எனது நன்றி அறிவு. உண்மையிலேயே பெருகட்டும் உங்கள் சேவை. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தமிழர்களுக்கு நிறைய ஆரம்பத்திலிருந்தே
உணர்வு பூர்வமாக செய்கின்றீர்கள் என்பதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. அது உண்மையிலே எனக்கு பார்க்கக்கூடியா இருக்கும். ஒரு தொண்டரை வந்து அவர் எந்த அளவுக்கு ஈடுபாட்டுடன் செய்கிறார் என்ற வகையில் அறிவு உங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு எளிமையாக இருந்து நீங்கள் சின்ன வயசிலே துவங்கினீங்கள் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்ததிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்தவித சளைப்பும் இல்லாமல் எந்த தோல்விகளையும் சளைக்காமல் அதை வெற்றியாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. நன்றி அறிவு, வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் சேவை ஐயா. நன்றி நன்றி. உங்களது ஆதரவு எங்களுக்கு வேண்டும். நன்றி. அறிவு அவர் ஒரு உண்மையிலே நான் சொன்ன மாதிரி அவர் பல்வேறு காலமாக பல ஆண்டுகளாக இந்த தொழிலை சிறப்பாக செய்து வருகின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் அவர் மட்டுமில்லாமல் கனவேர் இதில் ஈடுபட்டு செய்து வரினம். இங்கே பாருங்க, இன்னும் ஒரு நிறுவனம் தமிழ் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்று இன்னும் ஒரு நிறுவனம் உணவு பிரியர்களின் சொர்க்கம் என்று சொல்லி சிந்து உணவகத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலமாக இங்கு இப்போ இதில் பார்க்க நிறைய தமிழர் திருநாள் என்பதற்கு ஏற்ற மாதிரி தமிழர்கள் நிறையவே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. என்ன பொங்கல் பானை கொண்டத்தில் பக்கத்தில் நின்றவர்கள் வாகனங்களை நிறையாக கலந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது இந்த பொங்கல் தினத்தை பார்க்கும் பொழுது. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் இந்துமதி. சரி, இப்ப நாங்கள் கோலத்துக்கு போட்டி நடக்குது. அது நடக்க போது வாங்க. இப்ப நாங்கள் இந்துமதி வந்து தன்னுடைய அந்த பொங்கல் இடத்துக்கு போட்டிங்க கூட போய் பார்ப்போம் வாங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பல்வேறு நிறுவனங்களும் உண்மையிலேயே சிறப்பாக இந்த பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணக்கம் வணக்கம். உங்களை அத்தனை பேருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இந்துமதி எல்லாரும் நிற்கிறீங்க. உண்மையில பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. யாழ் பல்கலைக்கழக பட்டதாரி சங்கம் அனைத்து பட்டதாரிகளையும் யாழ் பல்கலைக்கழக பட்டதாரிகளை காணும் பொழுது சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆடை நீங்க அறிந்திருக்க மிகவும் சிறப்பா இருக்கு. எல்லாரும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இன்றைய தினம் அதுவும் சிட்னியில ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ், சிட்னி தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதியில ரோடை க்ளோஸ் பண்ணி செய்யறதுன்றது பெரிய ஒரு வேலை. 2வது ஆண்டாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில உங்கள்கிட்ட அந்த மைக் இருக்கு. சொல்லுங்க இந்த மாதிரி எவ்வாறு உங்களுடைய உணர்வு இருக்கிறது இன்றைய தினம் இந்த பொங்கல் தினத்தில்? சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுடைய பாருங்க உணவு உங்களுக்கு அவர்கள் நான் நிற்கிற நேரத்தில் இந்த பொங்கல் தள்ளு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து உங்களுடைய பொங்கல் நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கு. சொல்லுங்கள் உங்களுடைய பாருங்க எல்லாரும் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த பொங்கல் பொங்கி கொண்டிருக்கல உண்மையில யாழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நாங்கள் பொங்குகின்ற பொழுது உண்மையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாம் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நாங்கள் பொங்குகின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கு. நான் நீங்க பக்கத்துல வந்து படம் எடுக்க அந்த மாதிரி பாக்குறதுல சொல்லுங்க உங்களுடைய இங்க வருங்க. பாருங்க என்ன மாதிரி பொங்கி கொண்டு வருகிறது.
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த பொங்கலை பொங்கி உளுத்தும் பொழுது பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. அது ஒரு சிறப்பாக இருக்குல்ல பார்க்கல. சரி இவர்களை பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமா இருக்கிறது. இது ஆர்கனைஸ் பண்ணாக்களுக்கு அத்தனை புகழும் சென்றடைகிறது. நன்றி நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் வந்தாலே அந்த இடம் பொங்கல் இடம் நேரத்தில் பார்த்து சற்று முன்பாக பொங்கிவிட்டது சொல்லியிருக்கு. கலகலப்பாக இருக்கின்றது. சிட்னி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி பொங்கல் எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொஞ்சம் டிலேயா இருந்தே நீங்க வந்து டக்குனு பொங்கிட்டு அதான் சொல்றேன். நல்லவங்க வந்தா பொங்குவோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த பொங்கலை செய்யறது. எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆனந்தமாக வாழணும் என்று சின்னி மக்களை வாழ்த்துறோம். ஊர்ல இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஊரில் மட்டுமில்லை உலகளாவிய அமெரிக்கா, நியூயார்க், இன்னும் ரொம்ப ரொம்ப இடங்கள்ல உண்மையில பார்க்கறது நல்ல சந்தோஷம். உலகில் பூமி பந்தில எல்லா பக்கத்திலையும் பொங்கி தள்ளி கொண்டிருக்கல. ஆமா, எல்லா இடத்தையும் கனடா எல்லா ஊர்லயும் பொங்கி கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு நினைக்கிற ஒரு மாசம் மட்டும் போயிட்டு இருக்க போது இருக்கு இன்னும். ஆனா சந்தோஷமாக தமிழர்கள் கொண்டாடுறது பெரிய சந்தோஷம். சிறப்பா இருக்குல்ல. என்னண்டா தைப்பொங்கல் நாங்கள் ஊர்ல வீட்டுல முற்றத்துலதான் பொங்கி கொண்டு வந்த நாங்கள். ஆனா வந்து இங்க வந்து இலங்கை இந்தியாவில வந்து இப்ப வந்து வெயில் இருக்கும். பொங்கல் வெடி கொளுத்துவோம், முத்தத்துல கோலம் போட்டு பொங்குறது பெற்றாரோட பொங்கினா. இந்த புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்தா பிற்பாடு வீட்டுக்குள்ளதான் பொங்குறோம் நாங்கள். ஆனா என்ன ஒரு சிறப்புண்டா இந்த ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்துல ஒரு சிறப்புண்டா சமர். உலக நாடுகளிலேயே சமராக இருக்கிறது. இப்ப வெளிநாடுகளில எங்களுக்கு நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் கனடா ஐரோப்பிய நாடு எல்லாம் குளிர்க்க நிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு அவர்கள் வெளியில் போகணும். நாங்கள் இன்றைக்கு இந்த மெத்தது இன்னொரு சிறப்பு. நல்ல குளிர் இன்றைக்கு எங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைக்குது. மற்றது இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவில சிட்னில தமிழர்கள் செறிஞ்சு வாழுற ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்து, அதாவது பெண்டிஹில், இந்த பெண்டிஹில்ல தான் நிறைய தமிழர்கள் எங்க இருந்தாலும் எல்லா பொருட்களும் வாங்குவதற்காக வரும் ஒரு இடம் இந்த பெண்டில்வே. இது ஒரு சொல்லுகிறார்கள் தமிழர்கள் வாழும், தமிழர்கள் வருகின்ற ஒரு இடம். இந்த இடத்துல இப்படி ஒரு அமைப்பை செய்து இத்தனை அமைப்புகள் 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகளை மகிழ்ச்சியாக சந்தோஷமா நாங்க வீட்டுல ஒரு 8 மணிக்கு வேலை கிளம்பி பொங்கிறது இல்ல. ஆனா இன்றைக்கு வந்து 7 மணிக்கே பொங்கியாச்சு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்க வாழுற புலம்பெயர்ந்த மண்ணில வாழுற இளைய தலைமுறையினருக்கு பொங்கல் எப்படி என்பதை ஒரு காட்சிப்படுத்தலுக்கு சரியாக விஷுவலா பாக்குறதுக்கு நன்றி நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாத எனக்கு இந்த சிறிய சபையை வழங்கியதற்காக நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாங்கோ, நாங்கள் இப்ப இன்னும் ஒரு வணக்கம் உங்களுக்கும் எனது இனிய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாருங்க பொங்க போதுல உங்க போது கொஞ்சம் ரெடியா இந்த டைமுக்கு தான் வந்திருக்கோம். பொங்குற டைம் உங்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். சிட்னி வாழ் தமிழ் மக்களுக்கும் எங்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள். அது போல எல்லாருக்கும் எல்லா சுவிட்சமும் பெற்று நீடூழி வாழ்க எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டும். நீங்கள் யுகேலிருந்து வந்துக்கிறீர்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எவ்வாறு வலிமையாக இங்கு யூகே பொங்கல் மற்றும் சிட்னி பொங்கல், சிட்னியில வந்து குறிப்பாக இன்முறை வலிமையாக எங்களுக்கு இங்க சமர், அந்த நேரத்தில் நல்ல இந்த பொங்கலுக்கு நல்லா இருக்கு. புது அனுபவம் எனக்கு இங்க வந்த இடத்துல பொங்குற வாய்ப்பு கிடைக்கிறது.
உண்மையிலே உங்களை சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பல் வைத்தியர்கள் அவர்களுடைய பொங்கல் நினைக்கிறேன். இந்த பொங்கல் வந்து உங்களுடைய நிறுவனம் சார்பா அருணா கதைக்க போறீங்களா? கதைங்க சொல்லுங்கள். உங்களுடைய நிறுவனம் சார்பாக பல் மருத்துவ நிறுவனத்தை நாங்கள் ஒரு கடந்த 15 வருடமாக பெண்டிகளில் நடத்துகிறோம். நமது பேரியார் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் சார்பாக எங்களுக்கு இதில் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு பெரும் சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு எங்களுக்கு பெரும் ஆதரவை மற்றவையும் கொண்டு நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த பிரிதா கட்டிய அந்த பெரிய அரண்மனை கட்டிக்கிறீர்கள். அதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அந்த வீட்டை போகிறீங்களா? வாழ்த்துக்களை தெரிவித்துக் சிறப்பான வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த திருவிழா வெற்றியடைய வேண்டும். வெறும் ஆண்டுகளிலும் சிறப்பாக நடைபெறும். நல்ல நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக இருக்கிறது. வாருங்கள் நிறுவனங்கள். வணக்கம். அதுக்கு போறீங்களா? எந்த நிறுவனம்? பள்ளிக்கூடம் சிறப்பாக இருக்கு. எல்லா இடத்தையும் பார்க்க பாடங்கள் அப்படியே போய் பார்க்கணும்.